ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஆமாங்க, இந்த பிள்ளை நீங்கள் புளிச்சக்கரை செய்ய போகுதுங்க. அது எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, புளிச்சக்கரை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இல்லைன்னா செடியிலேருந்து பிடுங்கிட்டு வந்து அதை நல்லா ஒரு இலையா பூச்சி இல்லாமல் ஆஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவி இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சொம்பு தண்ணி மட்டும் அளவாக ஊற்றிக்கிங்க. எங்கெங்க ஊற்றணும்? சட்டிக்கு ஊற்றிக்கிங்க. தவறு கீழே ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சு நிறைய தண்ணி தேவையில்லை, இந்த தண்ணியிலே வெந்துடும். நல்லா கப்பு மூடி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் என்னென்ன போட்டு கடையிறதுன்ட்டு பார்க்கலாங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சத்தமா சொல்லலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்க அப்படியே ரைட்ல விட்டு பாருங்க. வெந்துருச்சு, நசுங்கு பட்டுருச்சு. என்ன பண்ணணும், வடிக்கணும். சிலிண்டர் அடுப்பு ஆஃப் பண்ணேன். சொல்லு. இங்க என்னத்த ஆஃப் பண்ண போறோம்? நான் கூட வீடியோ ஆஃப் பண்றேன். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. வடிக்கும் போது தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. தண்ணியே ஃபுல்லா வடிச்சிடணும். வடிச்சிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வரமிளகாய், அடுத்து நம்ம உளிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், உளிச்சு நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் நிறையாவே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடைஞ்சிடலாமாங்க. கடைப்பட்டு வச்சு போதும். கூலாயிடுச்சு. இது தள்ளி விட்டுருவாங்க.